शेषाद्यवंशकलयशोधरिपुरन्द्रम् श्रीमन्द्रसन्मः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यश्रुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्तरयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। कस्तूरीजनकं धराधरगे वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नमोऽस्तुं करदले वेणुकरे कङ्कणं सर्वाङ्गे हृदयं कण्ठे मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विरेते गोपालचूडामणिः। कृष्णं नारायणं वन्दे कृष्णं वन्दे मृगप्रियं कृष्णं द्वैपायनं वन्दे कृष्णं वन्दे तीर्थासुतम्। பாகவதம் என்றால் என்ன? கிருஷ்ண சரித்திரை, அது தெரிஞ்சுக்க வேண்டியது. கிருஷ்ண சரித்திரைக்கு முன்னே எத்தனை அவதாரம் ஆச்சு? 24 அவதாரம், 23 அவதாரம் ஆச்சு. 24வது கிருஷ்ணாவதாரம். அந்த 24 அவதாரத்தை எங்கே அனுபவிக்கிறார்? 8 அத்தியாயத்துல, 8 ஸ்கந்தத்துல. 8 into 3 24. சோ கிருஷ்ணன் பரகரத்துக்கு முன்னே எந்தெந்த வாக்கியம் சொல்றான். ஆனா பிரத்ய ஸ்கந்தத்துல கிருஷ்ண ஸ்தோத்திரம் இருக்கு. யாரோ பண்ணி, இப்ப குந்தி பண்ணிருந்து சொன்னா, பீஷ்மர் பண்ணிருந்து சொன்னா, நான் இன்னும் முன்னுக்கு போயில. முதல் அத்தியாயம் மீறி சந்திரன் இந்த 2ஆம் அத்தியாய சந்திரன் மறுபடியும் சொல்றேன். எதுக்காக அப்படின்னா, இது தலையில படிக்கணும். அப்படின்னா கிருஷ்ண கதாமிருத்தத்தை அனுபவிக்கிறது 9 பத்துல, 9வது ஸ்கந்தத்திலையும் 10வது ஸ்கந்தத்திலையும். அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பீஷ்மரால்பிரான்மே ருக்மாங்கராஜ்யம் ரசித்து உதயநாதனாமே பிஞ்ஞானிவான் பரம பாகவதாம் ஸ்மராமி அப்படின்னு பராசரர், வியாசர், சுக்கர், சௌனகர் இந்த ரிஷிகள் எல்லாம் நினைக்கலாம். எந்த மாதிரி பூதம் சரஸ்து மகராக்மய பட்டனாத்தான் ஸ்லோகத்துக்கு சொல்லி ஆழ்வார்களை அனுபவித்து அப்புறத்தாம் பாராயணத்துக்கு போறோம். அதே மாதிரி ரிஷிகளை அனுபவித்து கிருஷ்ணானுபவத்துக்கு போக வேண்டும். இங்க என்ன பண்ற? சுகபரீட்சத் சம்பாதம், சுகபரீட்சத் யோக தாரணையினாலே சரீர விசர்ஜனம் பண்ணுறது. யாரு? பரீட்சித்து. பிரம்ம நாரத சம்பாதம், அவதார வர்ணனம், திருட்டிக்கு முன்னால் 23 மனதால் 19 உற்பத்தி. இது பொதுவா இருக்குது 2ஆம் அத்தியாயத்துக்குள்ள. என்ன சொல்ற? 10 அத்தியாயம் இருக்கிறது 2ஆம் ஸ்கந்தத்துல. சுகபிரம்மம் தியானம் பண்ணும் முறை. சுகபிரம்மன் யாரு? வியாசபுத்திரர். வியாசம் வசிட்டனத்தாரும் சக்தே பௌத்திரவதி மிஷனம் பராசராத்மகம் வந்தே சுகதாதி தபோரிகம். வியாசருக்கு 5 சந்ததி. 4வது சந்ததி வியாசர், 5வது சந்ததி சுகம் பிரம்மன். முதல் வசிட்டரே கொள்ளு பேரம், ராகம் வசிட்டனத்தாரும், சக்தே பௌத்திரம் சக்தியுடைய பேரன், பராசராத்மனம் பராசருடைய பிள்ளை வியாசர். சுகபிரம்மம் வியாசருக்கு குழந்தை. அப்படின்னு என்ன? சுகதாத்தம் சுதன் தகப்பனா. சுகனுக்கு தகப்பனா யாரு? வியாசன். வியாசருக்கு தகப்பனார் பராசரன். பராசருக்கு தகப்பனார் சக்தி. சக்திக்கு தகப்பனார் வியாசன். இது 5 சகசிரநாமத்துக்குள் இந்த ஸ்லோகம் சொல்றோம். அந்த மாதிரி இந்த சுகபிரம்மம் வியாசருடைய குமார தியானம் பண்ணும் முறையை சொல்றார். எப்படி தியானம் பண்ணணும்? அதாவது பிறகு எம்பெருமான் விராட்ட ஸ்வரூபத்தை வர்ணனம் பண்ணிட்டார். எம்பெருமான் விராட்ட ஸ்வரூபம் எப்படி இருக்கு? பகவத்கீதையிலே 11ஆம் அத்தியாயத்துக்குள் விராட் ஸ்வரூபம் இருக்கு. விஸ்வரூபம் காண்பித்தது அர்ஜுனனுக்கு. அதே மாதிரி புருஷ சூத்திரத்துக்குள் விராட் ஸ்வரூபம் இருக்கு. அதெல்லாம் விவரிக்க
அடுத்த 2ஆம் அத்தியாயத்துக்குள்ளே யோகிகள் யோகாபியாசத்துடன் ஆத்ம உத்கிரமணம் பண்ணுவார்கள். யோகம் பண்றவா அப்படியே போய் நடந்தத்துல விழுந்து போயிடும். எங்கே ஒருத்தனால விழுந்து போறான். பாண்டவாக்குள்ள இப்ப 5 பேரும் மேல ஹிமாலயத்துக்கு போயிடுறாரு. விஷ்ணு நிர்குணமாயிட்டு கேட்ட உடனே சோகத்துடன் ஹிமாலய மலையை சொல்றார். சரி, ஒருத்தனா ஒரு நாய் தர்ம ராஜா துணையில் போயிருக்காங்க. கடைசியில் போயிருக்கு. அங்க மட்டும் போயிருக்கு. ஒருத்தராக விழுந்து போயிடுறார். அது எப்படி போறா? யோகிகள் யோகாபியாசத்துடன் தம் ஆத்ம உத்கிரமணத்தை பண்ணுவார்கள். அது விவரிக்கிறார் சிதம்பரம். சரி, 3ஆவது அத்தியாயத்துக்குள்ளே சத்யோமுக்தியில் தந்திருக்கு. எந்த மாதிரி ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தின்னு 2 பிரபத்தியில திருப்த பிரபத்தி மரணமானால் விவேகந்தம் கொடுக்கும். ஆர்த்த பிரபத்தி உடனேயே மரணம் கொடுக்கும். இந்த மாதிரி 2 விதமான பிரபத்திகள். அதே மாதிரி சத்யோமுக்தி அப்படின்றான். அந்த உத்திரவுள்ள விஷயங்களை சொல்லி அது விவரிக்கிறார். சத்யோமுக்தி எப்ப வருது அந்த விஷயத்தை விவரிக்கிறார். யாரு? சுகபிரம்மன் பரீட்சித் மகாராஜா. சரி, அதெல்லாமே நானாவிதமான காமியங்கள் அடையத்துக்காக சம்சாரிகளுக்கு நானாதேவதா உபாசன பிரகாரத்தின் சொல்ற எந்த பலத்துக்காக எந்த தேவதையை நாங்கள் பூஜிக்க வேண்டும். இது எங்கிருக்கு? தேவதா காண்டத்திலே தேவதா காண்டம் இருக்கக்கூடியது மத்திய பாகம். வேத மத்தியம் வேதாதி கர்மகாண்டம், வேத மத்தியம் தேவதா காண்டம், வேதாந்தம் பிரம்ம காண்டம், வேதாந்தம் பிரம்ம விசாரம். அதே மாதிரி அந்த எல்லாம் அந்த காமிய கர்மத்துக்காக காமிய காண்டம் முதலாவது கர்ம காண்டமே காமிய காண்டம். அது நானாவித காமியா சித்தத்தில் எந்த தேவர் உபாசனம் பண்ணவங்க சொல்றார். பகவத் சேவை எப்படி பண்ணணும், இந்திரிய நிகிரகம் எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி மன்மனாபவத் பக்தா பஞ்சாதீமாம் நமஸ்குரு மௌனேவியே பிரபத்தின்டே மாயாமே தான் தரந்துட்டே என்கிற மாதிரியே பக்தி என்ன பிரபத்தி என்ன அது உபதேசிக்கிறார். பக்தி என்கிறால் என்ன, பகவத் சேவை எப்படி பண்ணணும், பாகவர்கள் எப்படி பண்ணணும் அது சொல்லி சிருஷ்டி விஷயம் சூத புராணிகரால் பிரஷ்னோத்தரியாக சொல்லப்படுகிறது. சரி, இங்கே என்ன கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா சுகபிரம்மம் ராஜாவுக்கு சொன்னாங்க. சூத புராணிகள் லேட்டஸ்ட் பீரியட்ல பகவதன் சொன்னார். சோ சூத புராணிகள் சொல்றது ரிஷிகளுக்கு எந்த இடத்துல நைமிஷாரண்யத்துக்கு இல்லை. சுகபிரம்மன் பரீட்சித்துக்கு சொன்னது அந்த காலத்துல, எந்த காலத்துல அவன் பரீட்சித்திருந்த காலத்துக்கு இல்லை. சோ இந்த சிருஷ்டி விஷயத்தை சூதபுராணிகரால் பிரஷ்னோத்தரியாக சொல்லப்படுகிறது. எங்கே? நைமிஷாரண்யத்தில். சுகபிரம்மன் மங்களாச்சரணம் பண்ணி எந்த மாதிரி பாகவதத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாகவத கதையை ஆரம்பிக்கிறார் 4ஆம் அத்தியாயத்துக்கு. இதெல்லாம் பாகவதன் சொல்வாரு. இத்தனை விட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆயிடும். மகாபாரத யுத்தமான பிறகு யார் யார் எங்கிங்க போறான், பரீட்சித் எப்படி பிறந்தான், அவனுக்கு எந்த மாதிரி சாபம் வந்தது, எந்த மாதிரி தேகத்தை விட்டான், அப்புறம் அவருக்கு சிங்கி என்பதனுடைய சாபத்தால என்னென்ன கிடைத்தது, 7 நாளைக்குள்ள நீ பிராணத்தை விடுவாய் என்றார். அந்த 7 நாட்களில் சுகபிரம்மன் வந்து ஆகவதற்கு சொல்லி அவர் மேலுக்கு போறார். தெரியும். சோ அந்த ஆகவதன் சப்தாகம் அப்படின்னா 7 நாட்கள்ல சொல்லி அவன் கெடு வச்சிருந்ததுனால அந்த 7 நாளுக்குள்ள என்ன சொன்னார் இந்த விஷயத்தை இங்கு சொல்லி இப்போ ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? மங்களாச்சரணம் பண்ணி ஆகவத கதை ஆரம்பம். எத்தனையாவது? 4ஆவது அத்தியாயத்தில். சரி, பிரம்மாவை நாரதர் பிரஷ்னிக்க அவர் தத்துவோத்பத்தி 23 தத்துவங்கள் இருக்கு.
காக்ககாடன்னா 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 பாபமாபம்மா. இது 24 தத்துவம். பஞ்சபூதங்கள், அந்த பூத தன்மாத்திரைகள், பஞ்சேந்திரியங்கள், இந்திரிய தன்மாத்திரைகள், 4 4 4 5 7. அப்புறம் மானாங்கார அனங்களே, மகான் அகங்காரம் மனசு, எல்லாத்தையும் இதெல்லாம் தத்துவங்கள். 25வது தத்துவம் வந்திருக்கு. ஜீவாத்மா 26 அப்படின்னா எங்குமுடன் கண்ணம் என்கிறது நான் தான் இங்க இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அக்ஷரமாலையிலேயே தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் எல்லாம் எந்த மாதிரி உற்பத்தி ஆச்சு, பிரம்மாண்டம் எப்படி நிர்மாணம் ஆயிருக்கு என்றான் புருடு சூக்தத்தை இன்னும் விவரமாக இருக்கு. விராட் புருஷவரணத்தை மறுபடியும் பண்ணி வராக அவதாரம் தொடங்கி கிருஷ்ணாவதாரத்து வரையிலும் அவதார சரித்திரத்தை சங்கேபமாக விவரித்து அவதார சரித்திரத்தை அருகி பரீட்சை பிரஷ்னம் பண்ண மறுபடியும் பிரம்மாவுக்கு பரமபத தரிசனம் அவரால் பிரார்த்தித்த பிறகு சதுஸ்லோகி பாகவதத்தை சொல்லுகிறார். அதான் சொல்ல சதுஸ்லோகி பாகவதத்தை பெருமாள் பிரம்மாவுக்கு சொல்றார், பிரம்மா வியாசருக்கு சொல்றார், வியாசர் சுகருக்கு சொல்றார், இப்படி சுத்துபுராணிகள் ரிஷிகளுக்கு சொல்றார். இப்படி அந்த என்ன சிலைன்னு ஒண்ணு இருக்கா. இன்னைக்கு இருந்தபடி சுகோவாச்சான்றான், அப்புறம் உடனே சூதோவாச்சா அப்படி இருந்தார். சுகபிரம்மா சொல்லி இருந்த காலம் வேற, சூதபுராணிக்கர் சொல்லின காலம் வேற. சூதபுராணிக்கர் கதை சொல்றதுக்காக இருக்கிறார். எங்க உட்கார்ந்து சொல்றார், நெமிஷாரண்யத்துக்கு வர்றார். நெமிஷாரண்யம் ஒரு திவதேசம், அங்க ஒரு சக்கர குளம் இருக்கு, சக்கராங்கனம். அப்படின்னா அந்த சுதர்சன குளத்துக்குள்ள ஏதாவது ஸ்நானம் பண்ணி ஒரு 2 3 கோவில் இருக்கு, செய்திருக்கிறார். நிறையா மண்டபங்கள் இருக்கா. ஏதாவது அங்க என்ன நடக்குது அப்படின்னா பாகவத சப்தாகங்களே நடக்குது. நாங்க எந்த மாதிரி இங்க ஆழ்வார் ஆச்சாரியால் கோஷ்டி பண்றோமோ அதே மாதிரி பாகவத சப்தாகம் பண்ற நார்த்துக்குள்ளே சாமான்யமான ஒரு விஷயம். அந்த சூதுபுராணிகள் நெமிஷா நடத்திற்குள்ள என்ன சொல்றார் அப்படின்னு அவர் அதுக்கரை சொல்றார். பிரம்மாவுக்கு பரமபத தரிசனம் பண்ணி அவரால் பிரார்த்தித்த பிறகு சதுஸ்லோகி பாகவதத்தை சொல்லுகிறார். 9வது அது சொல்ல போகிறேன். அப்புறம் புராண லட்சணத்தை சொல்லி, புராணம் பஞ்சலட்சணம் சர்க்கஷ்ட சிருஷ்டி, பிரதிசர்க்கஷ்ட மறுபடியும் சிருஷ்டி, எஷ்டி சிருஷ்டி, சமஸ்த சிருஷ்டி, சமக்கிர சிருஷ்டி. அப்புறம் 2 எஷ்டி இண்டிவிஜுவல், சமக்கிரம் ஹோல்சேல். சோ சமஷ்டி சிருஷ்டி பண்றது பெருமாள், எஷ்டி சிருஷ்டி பண்றது பிரம்மா. நாட்டை படைந்தயன் முதலா தந்தா இனி பிரம்மா நாட்டை படை அவர்கள் அவருக்கு சிருஷ்டி பண்ணி அவருக்கு சொல்றாராம். சோ இந்த சிருஷ்டி கிரமத்தை விராட் புருஷனை பண்ணி இந்திரிய அதிஷ்டான தேவகளை உற்பத்தி என்றான்னு சொல்லி 2ஆம் அத்தியாயத்தை படிக்கிறார். இது பிரதானமான விஷயம் என்ன, இதிலே சதுஸ்லோகி பாகவதம், சுருக்கமான பாகவதம் 9வது அத்தியாயத்தில் இருக்கு. அதை பற்றி சொல்ல போகிறேன். என்ன பண்ணிருக்கு நாங்கள் இப்போ பாகவதம். பாகவதம் என்றால் என்ன? துட்ட சரித்திரை, பகவத் விஷயத்தை அறிந்தவர்கள் பாகவதம். பாகவதர்களுக்கு எல்லா அவதாரங்களும் தெரியும், அது வெளியே வரும். சோ தசரதஸ்ய புத்திரம் அபத்தியம் புமான் தாசரதி அப்படின்னா அது மாதிரி பகவத் விஷயம் தெரிந்தவர்கள் பாகவதர்கள் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். பாகவதாள் அப்படின்னா பகவத் விஷயத்தை தெரிந்தவர்கள். பகவான் எப்படி இருக்கிறான்? வர விபவ அந்தர்யாமி அச்சே விபவம் பிராரம் வியூக விபவ அந்தர்யாமி 5 ரூபத்தில் இருக்கான்.
அதெல்லாம் சேர்த்து 49 அவதாரம் மட்டுன்னு சொல்றான். சோ அதையெல்லாம் வந்தோம்னா சொல்லின்ற 26 தான் இதை சொல்லி 24 இதுன்னு சொல்லியிருக்கீங்க கால்களுக்குள்ள. சரி, அதுக்கு முன்னே ஒரு பகவான் வாச்சா 9ஆம் அத்தியாயத்திற்குள் திரிகஜசாம அதர்வாக்கியான்னு வேதான் பூர்வாதிபன்முகை சஸ்திர விஜயாம் ஸ்துதிஸ்தோமம் பிராயச்சித்தம் ஜனமாக்கிரமாத்து. அது மைத்திரியர் சொல்றது. இவர் என்ன சொல்றார்? பகவான் வாச்சா மா வேத கர்ப்பம் தாஸ்தந்திரீம் சர்க்க உத்தியமமாவகா தன்மையா பாதித்தம் ஹெக்ரே என்மாம் பிரார்த்தயத்தை பவான் பூயஸ்தம் தப ஆதிஷ்டா வித்யான் செய்வ வதாஷ்டயாம். தபஸ் பண்ணி அப்படின்னு சொல்றார். ராபியாம் மந்தரிஹி பிரம்மன்னு லோகான் திரக்ஷஸ்ய அபாவிருத்தான்னு தத்த ஆத்மனி லோகேச்ச பக்தியுக்தா சமாஹிதா. ஆத்மசுத்தி பக்தி இது ரெண்டு இருந்தா தான் பகவானை பார்க்கலாம். திரஷ்டாசிமாம் தரம் பிரம்மன்னு மை லோகாம் ஸ்துவனாத்மனா. பக்தியாலே ஆத்மசுத்தியாலே என்னை பார்க்கலாம். திரஷ்டாசிமாம் ததம் பிரம்மன்னே மை லோகாம் ஸ்துவனாத்மனா. யதா து சர்வபூதேஷு தாருஷ்வக்னி விவஸ்திதம். விறகு கட்டையிலே அக்னி எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எல்லா பூதங்களையும் நான் இருக்கிறேன். பிரதிகக்ஷீதமாம் லோகோ ஜஹ்யாத் தத் அரிஹ்யைவ கிருஷ்ணலம். என்ற பேரு சொல்லி நீ எல்லாத்தையும் தாண்டலாம். எஸ் ஸ்மரண மாத்திரேனா ஜன்மசம்சார பந்தனாத்து அனன்யா சிந்தையந்தோதான் வேதனா பிரதிபாசமே தேஷாம் வித்யாவியுக்தானாம் விவக்ஷேமம் மகாம் என்கிற அர்த்தத்தை பிரம்மாவுக்கு பரமரத்தை கூட்டிண்டு போய் பெருமாள் சொல்றோம். யதா ரஹிதமாத்மானம் உதேந்திரியகுணாசே ஸ்வரூபேண மயோபேதம் பஷ்யன் ஸ்வாராஜ்யமிச்சதி நானா கர்மவிதானேன பிரஜா பக்திஹி சுசிர்க்ஷதக நாத்மாவசீரத்யஸ்மின்னே நாத்மாவசீரத்யஸ்மின்ஸ்தே வர்ஷீயான் மதனுக்கிரஹ ரிஷிமாத்யன்ன பத்னாதி பாபியாம் ஸ்வாம் ரஜோ குணஹ என்மனோ மை நிர்பத்தம் என்னையே நினைந்தவர்களுக்கு சத்துவகுணமே வளருமே தவிர ரஸ்தோமங்கள் தானாகவே சிம்மனாகை கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தபடி ஓடி போமாம். ஞாத்தோகம் பகதாத்யா குருவிஜ்ஞே யோகிதேகினாம் என்மாந்தம் மன்யசே யுக்தம் பூதேந்திரியகுணாத்மவேஹி துப்யம் மத்விசிக்ஷாயாம் ஆத்மாவே தரிசத்தோ பஹி தரிசத்தோ பஹி. என்னுடைய சுரூபத்தை எனக்கு காட்டினேன். நாளேன சரிலே மூலம் புஷ்கரஸ்ய விஜின்வதக யட்சகர்த்தாங்கமஸ்தோத்திரம் மத்கதா அபிநயாங்கிதம் யத்வா தபசி தே நிஷ்டா சயேஷ மதனுக்கிரகா. தபசில் நிஷ்ட வந்ததுன்னா என் அனுகிரகத்தால் தான் வந்து ரீதோகம் பத்தரந்தே லோகானாம் விஜயேட்சயா நிரஸ்தௌஷி குணமயம் நிற்குணம் மானுவர்ணயம். மானுவர்ணையன்னு நீ ஸ்தோத்திரம் பண்ணையே அதை பற்றி சொல்றேன். ஏகேன புமான் நித்யம் ஸ்துத்வா ஸ்தோத்ரேண மாம் பஜயத்து தஸ்யாசு சம்சேயம் சர்வகாமோதேஸ்வரகா. இந்த விஷயத்தை நீ என்பதால் சொன்னா சகலத்தையும் உடையவாய். பூத்தேர தபசா யஜ்ஞீஹி தானே யோக சமாதினா ஆத்தம் நிஷ்டேயுசம் பும்சாம் மத்ப்ரீதிஸ்த்வத்வவின்மதம் அகமாத்மாத்மானம் தாத்தः பிரேஷ்டஸ்ஸ பிரேகசாமவி அதோ வியர்த்திம் குர்யாத்
कृतेन्द्रियः सर्वैर्मयेनेदम् आत्मना आत्मात्मयोनिना प्रजासृजयथा पूर्वं याश्च मय्यनुषेदति பிறகு சிருஷ்டியை பண்ணதைப்பா பிரஜாபதிகளை உண்டு பண்ணுவேன் மனுகளை உண்டு பண்ணுவேன் அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுடுவேன். இந்த மாதிரி நாட்டை படையன் தயன் முதலா தந்தா சதுர்வன் பிரம்மா நீ நாட்டை படைக்க வேண்டும் அவளுக்கு சமஷ்டி சிருஷ்டி பண்ணி சொல்கிறார். தஸ்மா ஏவம் ஜெகத் சிருஷ்டே பிரதான புருஷேஸ்வரகா யஜ்யேதும் ஸ்வேத ரூபேண கஞ்சனாபஸ்திரோததி அப்படி சொல்லிட்டு அந்தர்தானமாயிட்டார் பெருமாள். பிரம்மாவுக்கு பிரம்ம சிருஷ்டி பண்ணி பிரம்ம ஒரு காரியத்தை கொடுத்து இத நீ ஆத்ம விசாரம் பக்தி விசாரம் பிரபத்தி விசாரத்தை எல்லாருக்கும் பரப்பி சிருஷ்டி பண்ணி லோகோத்தாரத்தை பண்ண வேண்டியது என்று முடிக்கும். இது என்ன தெரிஞ்சபடியாச்சுனாலே அப்படின்னா எல்லாம் ஒரு பிளாட். என்ன பிளாட் அப்படின்னா படையம் பண்றதுன்னா எல்லாம் நிகரணம். மறுபடியும் சிருஷ்டி வந்ததுன்னா சிருஷ்டிக்க வேண்டியது எப்படி ஆலமா மரத்தி விரமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேடும் அரங்க தரவினை பழைய காலத்துக்குள்ள எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு ஆயுதமே நமக்கு வருகிறார். மூலமாக மணியாரவம் முத்து தாமமும் முடிவில்லதோரில் அந்த சௌந்தரியத்தை பார்த்து முடிவே இல்லை. எழில்னா சௌந்தரியம். நீலமேனி ஐயோ இலை கொண்டதன் நெஞ்சினை அவர்களை நீல மீன் இருக்கிறது படுத்திருக்கிறது. ஐயோ என்ன சொல்லட்டும் நானே நிலை கொண்ட நெஞ்சை அப்படியே கொண்டது. இது திருப்பாணாழ்வார் திருநட்சத்திரம் இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம். அவர் என்ன பண்ண பழைய காலத்துக்குள்ளே எந்த மாதிரி சாவிட்டு எல்லாத்தையும் நிகரம் பண்ணி ஆளுநர்களே எப்படி படுத்திருக்காங்க விஷயத்தை சொன்ன அதே விஷயத்தை இவரும் சொல்ற பழைய வந்ததுன்னா எல்லாம் சமர்ப்படுத்துகிறேன். இது சமஸ்கிருதத்துல சொன்னா தமிழிலே சோ திருப்பாணாழ்வார் நினைச்சென்று அபாத சூடமர பூய ஹரிம் ஷயானம் மத்தியே கவேர துருமதிராந்தராத்மா தத்தரிஷ்டாம் வேணையோர் விஷயாந்தராணாம் யோனிஷ்டகாரவரை முனிவாகனந்தம் அஸ்மத் கிருதமாரம்பாம் யதீகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபபரியந்தாம் வந்தே திருவரந்தராம்.